சரி, ஓகே. வெல்கம் டு கிளாஸ் 14. சரியா? ஸோ ஆக்சுவலி கொஞ்சம் ஹோம்ஒர்க்ஸ் தந்திருந்தேன். நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. சிலருக்கு சில விஷயங்கள டவுட்ஸ் இருந்திருக்கிறோம். ஸோ அந்த ஹோம்ஒர்க்கோட இது என்ன அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் பண்ண ஹோம்ஒர்க் மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது நிறைய யூடியூப் டியூட்டோரியல்ஸ் பார்த்து ஜாவா ஸ்கிரிப்டில் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போதும், அதாவது நீங்கள் வந்துட்டு நம்ம பழைய சமையல் கதைக்கே போயாச்சுன்னா, எப்படி நம்ம வந்துட்டு புதிய புதிய டிஷ்ஷு பண்ண தொடங்கும்போது புதிய புதிய இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்து ஓகே இதில் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி படிப்போமோ, அப்படி சின்ன சின்ன அனுபவம் கிடைக்கும். அப்படி நீங்கள் எப்போ நிறைய வாட்டி நிறைய சமையல் டிஷ்ஷெல்லாம் நீங்கள் பண்ணி படிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல ஷெஃப் ஆக முடியும். ஸோ உங்களுக்குள்ள பேசிக் இப்போ ஒரு 13 கிளாஸ் நம்ம படித்ததில் வந்துட்டு பேசிக்காக ஜாவா ஸ்கிரிப்டில் தெரிய வேண்டிய சில விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே ஒவ்வொன்றா நீங்கள் வந்துட்டு இது மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் டீப்பாக நாலேஜ் கிடைக்கும். சரியா? ஸோ அது ஒரு நல்ல பழக்கம். நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கும்போது அதை பண்ணி பாருங்கள். என்ன நல்ல நாலேஜ் கெயின் ஆகும். ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம கிளாஸில் நான் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அது ஒரு ஃப்ளோவில் போகும். அதில் எதாவது டவுட்ஸ் இருக்க கேட்கலாம். இதுவும் பண்ணி பார்க்கணும். அதே டைமில் வந்துட்டு நேற்றுக்கு ஒரு கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன் யூடியூப் பார்த்து. ஸோ அதுவும் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஸோ ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் டூ ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்க, ரைட்டா? ஸோ அந்த டூ ப்ராஜெக்டை எப்படி ஒரு இதாக போகலாம், எப்படி பண்ணி போகலாம் அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போக போகிறோம். ஸோ எவ்வளோ ஸ்லோவாக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக, எவ்வளோ டீப்பாக முடியுமோ அவ்வளோ டீப்பாக கொண்டு போகிறேன். என்ன டவுட்னாலும் கேளுங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சும்மா வேறு லெட்டு கான்ஸ்ட்டு ஃபங்க்ஷனு இஃப்பு எல்ஸு சுவிட்சு இதெல்லாம் படித்தாச்சுன்னா நமக்கு ப்ரோக்ராமர் ஆக முடியாது. ப்ரோக்ராமருக்கான ஒரு வே ஆஃப் திங்கிங் இருக்குது. அதை தான் லாஜிக்கல் திங்கிங்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை கூட லாஜிக்கல் திங்கிங்னு சொல்லலாம். எப்படி நம்ம வந்துட்டு கம்ப்யூட்டர்கிட்ட பேச போகிறோம், எப்படி அதுக்கு புரிய வைக்க போகிறோம், எப்படி நம்ம கோடை அடுத்தவங்களுக்கும் புரிகிற மாதிரி எழுத போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. த வே ஹவ் எ ப்ரோக்ராமர் திங்ஸ். சரியா? ஸோ நான் ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்து கோடு எழுதிட்டுருக்கேன். ஸோ நான் எப்படி யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளோவில் இப்போ இந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறேன். ஸோ நான் யோசிக்கிறது எல்லாமே மனசுக்குள்ளாடி யோசிக்காமல் சத்தமாக யோசிக்க போகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்தாலும் நான் கோடு எழுதி ரொம்ப நாள் ஆச்சு. சரியா? ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அந்த இதில் இருக்கிறதுனால கோடும் நான் எழுதுறது கிடையாது. சில ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு மறந்து போயிருக்கும், சில இன்க்ரீடியன்ட்ஸ் எனக்கு மறந்து போயிருக்கும். ஸோ என்னையும் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெஷர் இல்லைன்னா ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் உள்ள ஒரு ஆளாக நினச்சிக்கோங்க. அந்த லெவலில் இருந்தால் நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக போகிறேன். ஸோ தயவு செஞ்சு கிளாஸை கரெக்டாக கவனிங்க. எந்த ஒரு டைவர்ஷனும் வேண்டாம். ஏன் கூடவே யோசிங்க. அந்த ஒரு ஃப்ளோ வரட்டு. சரியா? நான் திருப்பியும் சொல்கிறேன், ஏன் இதை இப்போ ஒரு இன்ட்ரொடக்ஷன் தந்தேன்னா, மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும் போதாது. அதை எப்படி யோசிக்கணும், ப்ரோக்ராமருக்கான யோசிக்க ஒரு வழி இருக்குது. இப்படி தான் போகணும், இந்த மாதிரி எழுதணுங்கிற மாதிரி அதை எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. ஸோ நம்மளோட விஷயங்கள் முதல்ல படித்தாச்சு. வேறு லெட்டு கான்ஸ்ட்டு இது மெமரி அலோகேஷன் வரைக்கும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்டோம். ஆப்ஜெக்ட்டு டேட்டா டைப்ஸு எல்லாமே பார்த்தாச்சு. இனி வந்துட்டு யோசிக்கணும். எப்படி ஒரு ப்ரோக்ராமர் எப்படி யோசிக்கணும், ஒரு டெவலப்பர் எப்படி திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப தெளிவாலாம் சொல்லித்தர முடியாது. சரி, அதுக்கு இப்போ நான் மற்ற இதெல்லாம் சொன்ன மாதிரி உங்களுக்கு கிளாஸாக அதை எடுக்க முடியாது. பட் நான் எப்படி பண்ணுவேங்கிறது வந்துட்டு சத்தமாக நான் யோசிக்க போகிறேன். புரியுதா? அது என் கூடவே யோசிச்சு வாங்க. சொல்கிற புரியுதா? எல்லாருக்கும் ஓகேவா? சரி. ஸோ நான் சொன்ன மாதிரி டூ அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். நான் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் தான். நான் எப்படி யோசித்து பண்ணுறேன் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ரைட்? ஸோ முதல்ல நான் ஒரு ப்ராஜெக்டை இப்போ இது வரைக்கும் ஒரு ஃபைலை வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஒரு புதிய ஃபைல் போட போகிறேன். ஸோ டூ அதுதான் என்னோடய ப்ராஜெக்டோட நேம். சரியா? ஸோ அதை வந்துட்டு அப்படியே எடுத்து விஎஸ் கோடில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் index.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் போட்டுக்கிறேன். ஸோ HTML5. சரியா? இதெல்லாம் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. டைட்டில் இருக்கட்டு, இதுவும் நான் எடுத்து விட்டுட்றேன். பேசிக்காக அவ்வளோது மட்டும் இருக்கட்டு. டூ அப்படிங்கிற ஒரு ஆப் பேர். ஓகே. ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணலாம்? புதிய ஒரு டேப்பில் கமாண்ட் ஓ கொடுத்துட்டு ஹோம் இல்லை லேர்னுங்கிற ஃபோல்டரில் டூன்னு வச்சுருக்கிறேன். டூவில் index.html ஓப்பன் பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். எதுவுமே இல்லை, எதுவுமே வந்திருக்காது. ஏன்னா நம்ம எதுவுமே இது வரைக்கும் பண்ணவில்லை. லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன், இங்கே லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் அவுட்புட் கரெக்டாக வருதான்னு பார்க்குறதுக்கு ஒரு H1 டேக் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ ஏஐ தன் வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டது. சரி, ஓகே. ஸோ அவுட்புட் இதில் கரெக்டாக வருது. அதே மாதிரி ஸ்கிரிப்ட் டேக்குள்ளாடி ஸ்கிரிப்டும் போட போகிறேன். console.log my to do app. சரியா? ஆல் ரைட். சரியா? அப்போ நம்ம HTML டாக்குமெண்ட் சைட்லேயும் பக்காவாக ஒர்க் ஆகிடுச்சு, கன்சோல் சைட்லேயும் பக்காவாக ஒர்க் ஆகிடுச்சு. நீட்டான ஒரு வழியில் ஒரு புதிய ப்ராஜெக்ட் தொடங்கிட்டோம். ரைட்டு தானே? இவ்வளோ ஓகேவா? ஸோ இதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இது வரைக்கும் நான் என்ன யோசித்து என்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே தெளிவாக தெரியவும் செஞ்சுருக்கும். ஸோ இப்போது என்னோடய ரெக்யூர்மெண்ட் வந்துட்டு நான் முதல்ல யோசிக்க போகிறேன். என்ன நான் பண்ண போகிறேன்? வாட் இஸ் எ டு டூ ஆப்? இந்த டு டூ ஆப்பில் வந்துட்டு நான் என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ என்னோடய டு டூ ஆப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும். ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டு டூ ஆப்னா என்னது? ஆக்சுவலி வில் ஹாவ் அ லிஸ்ட் ஆஃப் டு டூஸ். நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு தான் மனிதனுக்கு அடிக்கடி ஞாபக மறதி இருக்குமே. சரியா? ஸோ அந்த ஞாபக மறதியை வந்துட்டு நம்மளோட ஒர்க்கை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு டு டூ லிஸ்ட்டாக ஞாபகம் வரும்போதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு ஒவ்வொன்று முடியும் போது நான் வந்துட்டு டிக் பண்ணிக்கலாம். ஓகே, இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. ஸோ தட் என்னெல்லாம் முடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஞாபகமாக ஒரு விஷயத்த பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த டு டூ ஆப். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ரிக்யர்மெண்ட் என்ன? முதல்ல ஒரு டு டூ, நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டு டூ ஆப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு டு டூ ஆப்கிட்ட சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, நான் இப்போ டூர் போகிறேன்னு வைங்களேன். ஸோ நான் வந்துட்டு என்னோடய ட்ரெஸ் எடுக்கணும், என்னோடய ப்ரஷ் எடுக்கணும், காசு எடுக்கணும், டிக்கெட் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் போட்டு வச்சுட்டே இருக்கணும். ஸோ என்னெல்லாம் இப்போ அந்த மாதிரியே வச்சுப்போமே, நான் இப்போ ஐம் கோயிங் டு கோ ஃபார் எ டூர். ஸோ வந்துட்டு என்னெல்லாம் வேணும் எனக்கு? ஸோ ஐ ஹாவ் டு டேக் மை ட்ரெஸ்ஸஸ், I have to take my brush, I have to take my paste, I have to take my watch, I have to take my mobile, I have to take my charger. ஸோ இதுதான் என்னோடய டு டூ லிஸ்ட்டு. ஸோ அடுத்த வாட்டி நான் பேக் பண்ணும்போது ஐ வில் பி செக்கிங் ஒவ்வொன்றா நான் செக் பண்ணிப்பேன். ஓகே, நான் இதெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ ஃபைனலாக எல்லாமே எடுத்துருக்கேனாங்கிறது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும். சரியா? ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நான் முதல்ல எழுதிக்கிறேன். இன்புட் டைப்பு, ஓகே. ஸோ பிளேஸ் ஹோல்டர் ஆட் யுவர் டு டூ அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ எதுக்கு நான் இது போட்டேங்கிறத நான் தெளிவாக யோசித்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மை டு டூன்னு வச்சுக்கிறேன். இது இல்லைன்னா ஆட் டு டூன்னு வச்சுக்கிறேன். சரியா? சூப்பர். ஸோ இதுக்கு அவுட்புட் பார்க்கலாமா? ஆட் யுவர் டு டூ. ஸோ இதில் வந்துட்டு முதல் டு டூவாக நான் என்ன ஆட் பண்ணுவேன்னா டேக் ப்ரஷ். சரியா? அப்புறம் வந்துட்டு இதில் ஒரு சப்மிட் பட்டன் வேணும். இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா கீழே வந்துட்டு என்ன ஆகணும், அந்த ஒவ்வொரு டு டூவாக நமக்கு வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு மாதிரி ஆட் ஆகணும். முதல்ல அந்த லிஸ்ட்டை நான் முதல்ல டிசைன் பண்ணிக்கிறேன். ஒரு ULLI லிஸ்ட்டு. ULLI வந்துட்டு HTML நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதில் உள்ள ஒரு எலமெண்ட் தான். ஸோ இது இப்போ ஸ்டாட்டிக்காக எழுதுறேன். என்னோடய அவுட்புட்டு ஃபைனல் நான் எப்படி டேக் மை டாக் ஃபார் அ வாக்கா இல்லைப்பா, டேக் மை ப்ரஷ். அடுத்த ஒரு டு டூ என்னென்னா மேக் ஷுர் யூ டுக் த டிக்கெட். சரி, டேக் எனஃப் மணி. ஓகே. ஸோ இப்போ இதோட அவுட்புட் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலி நான் மீன் பண்ணுறது என்னென்னா, நான் இப்போ இதில் டேக் மை ப்ரஷ் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ஒரு சப்மிட் பட்டன் அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா கீழே என்னோடய டு டூ லிஸ்ட்டில் அது வரணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதுக்குன்னா நான் இந்த டிசைன் பெர்ஸ்பெக்டிவில் காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் எனக்கு அவுட்புட் இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல என்னோடய ப்ராஜெக்டை டிசைன் பண்ணுறேன். சரியா? ஸோ இதெல்லாமே நான் ஸ்டாட்டிக்காக இப்போ எழுதி வச்சுருக்கிறேன். பட் இதெல்லாமே நான் இங்கே டைப் பண்ணிவிட்டு ஆட்னு கிளிக் பண்ணும்போது இங்கே வந்துகிட்டே இருக்கணும். ஸோ எனிவேஸ் வி ஆர் மிஸ்ஸிங் த ஆட் பட்டன். சரி, அந்த ஆட் பட்டனை வச்சுடுவோமா? அதுக்கு வந்துட்டு பட்டன். சரியா? ஆட். ஓகே, there we go. ஸோ நம்மளோட டிசைனில் பெருசாக பண்ணலை. அண்ட் திஸ் இஸ் நாட் அவர் HTML CSS கிளாஸ். ஸோ as we are going to concentrate on JavaScript, I am not going to take any design explanation.
பட் வந்துட்டு நீங்கள் பண்ணுற இடத்துல நிறைய இடத்துல டிசைன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிஎஸ்எஸும் அப்படி தான். சிஎஸ்எஸ் எல்லாம் இருந்து படிக்கணும்லாம் இல்லை. உங்கள் பாட்டி இந்த மாதிரி டியூட்டர்ஸில் போகும்போது ஒவ்வொரு விஷயம் கிடைக்கும். ஒரு இடத்துல பொசிஷன்னா என்னென்னு கிடைக்கும், ஒரு இடத்துல டிஸ்பிளேனா என்னென்னு கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ளோவில் வந்துக்கும். சரியா? அண்ட் we are not going to concentrate on design. This is enough for us. ஸோ இவ்வளோ தான் நம்ம ஆப். இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டிசைன் இஸ் ரெடி, ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, இதை இது அதை இருக்கட்டு, எனக்கு ஸ்கிரிப்டுக்குள்ளாடி இதில் டைப் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத முதல்ல ஜாவா ஸ்கிரிப்டு எடுக்கணும். சரியா? ஒரு யூசர் இதில் ஏதோ டைப் பண்ணிவிட்டு, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஏதோ டைப் பண்ணிவிட்டு, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் அவர் ஏதோ டைப் பண்ணிவிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது, சரியா, இதில் என்ன டைப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஜாவா ஸ்கிரிப்டு அதோட மெமரிக்கு கொண்டு வரும். கிளியர் தானே? ஸோ முதல்ல நான் மறுபடியும் சொல்கிறேன், என்ன பண்ணணும். நான் இப்போ என்ன பண்ணணும் கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். யூசர் வந்துட்டு ஒன்று பண்ணணும், டைப் பண்ணணும். யூசர் வந்துட்டு நம்மளோட ஆப்பில் அவருக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணணும். அப்புறமா இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணணும். அவரோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஜாவா ஸ்கிரிப்டு அதோட வேலையை பார்க்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும், இந்த ஆடை எப்போல்லாம் கிளிக் நடக்குதோ அப்போல்லாம் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன எழுதியிருக்கோ அதை அதோட மெமரிக்கு முதல்ல எடுக்கணும். அதை எடுக்கணும், முதல்ல மெமரிக்கு எடுக்கணும். இல்லைனா அது புரிஞ்சிக்கணும் அதில் என்ன இருக்குங்கிறது. அதுதான் முதல் ஸ்டெப். அப்போ தான் அதுக்கு அடுத்த வேலையை பார்க்க முடியும். ஸோ யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை வாங்குறது. தெளிவாக புரியுதா? நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கா? ஸோ அஸ் எ ப்ரோக்ராமர் நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல இந்த ஆடை கிளிக் பண்ணும்போது இந்த இன்புட்டில் என்ன டைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு யூசர் இல்லை ஜாவா ஸ்கிரிப்டுக்கு புரிஞ்சிக்கணும், ஜாவா ஸ்கிரிப்டுக்கு தெரிஞ்சிக்கணும். ஓகே? ஸோ மறுபடியும் நான் திங்க் பண்ண ஃப்ளோலேயே போனால், பட்டனை கிளிக் பண்ணும்போது அதில் என்ன டைப் பண்ணியிருக்கோமோ அதை வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் என்னன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு 2 வழி இருக்குது அதை எடுக்கிறதுக்கு. சரியா? ஸோ ஒன்று வந்துட்டு HTML வழியில் போகலாம். ஆன் கிளிக், இதில் வந்துடுச்சா, ஆன் கிளிக் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது மாதிரி நிறைய ஈவெண்ட் லிசனர்ஸ் இருக்குது. ஸோ ஆன் கிளிக் அப்படிங்கிறது ஈவெண்ட் லிசனர். நான் யோசித்ததை மறுபடியும் யோசிக்கிறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது, ரைட்டா, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஐ ஹாவ் டு டூ சம்திங். அந்த சம்திங் என்னது, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன டைப் பண்ணியிருக்காங்களோ அதை வந்துட்டு நான் எடுத்துக்கணும். நான் இல்லை, ஐ மீன் ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஆன் கிளிக்கு நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஸோ ஆன் கிளிக் இஸ் ஆல்சோ ஏ மெத்தட். இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஜாவா ஸ்கிரிப்ட் ஐ மீன் HTML மூலமாக ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுறது. ஸோ டூ சம்திங் அப்படின்னு சொன்னலாம். அந்த டூ சம்திங் வந்து ஆட் டு டூ ஃபங்க்ஷனில் இருக்கிறத ட்ரிகர் பண்ணுறோம். பட் இதே மாதிரி இன்னொரு வழி இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாவா ஸ்கிரிப்ட் வழியில் போவோம். ஓகே? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வழியில் போகும்போது we have something else. ஸோ அதுக்கு முன்னாடி சரி இந்த ஃப்ளோலேயே போவோம். ஒரே செகண்ட், ஆன் கிளிக் இருக்கட்டு. ஸோ ஆன் கிளிக் ஆட் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லைனா இப்போ HTML என்ன பண்ணுதுன்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணுறாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படி கிளிக் பண்ண ஆட் டு டூ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணி விடுது. அதுதான் இப்போ நம்ம பண்ணியிருக்க அடுத்த ஸ்டெப்பு. ஸோ பாருங்கள், பேஜ் இருக்குது. ஸோ நான் இப்போ ஆடை கிளிக் பண்ணுறேன், எரர் வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன நடக்குது, இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் வழியில் யோசிங்க, இல்லை HTML வழியில், இல்லை இங்கே நடக்கிற அந்த ப்ரோக்ராமிங் வழியில் யோசிங்க. ஆட் டு டூவில் ஒரு ஈவெண்ட் லிசனர் எழுதிட்டேன் அந்த ஃபங்க்ஷனில், ஆடில். ஸோ அதில் வந்துட்டு ஆட் டு டூ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுறேன். கரெக்டாக? ஆட் டு டூ, அதை கிளிக் பண்ண ஆட் டு டூங்கிற ஒரு ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுறேன். பட் அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இங்கே எழுதலை நம்ம. ஸோ ஆட் டு டூ இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். HTML பட்டன் எலமெண்ட் கிளிக்கில், ஆன் கிளிக்கில் நீ ஆட் டு டூ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கிறாசா, ஆனால் அந்த ஃபங்க்ஷன் நீ எழுதவே இல்லை. அப்படி ஒரு ஃபங்க்ஷனே இல்லை. நீ எழுதவே இல்லைன்னு சொல்லலை, அப்படி ஒரு ஃபங்க்ஷன் என்கிட்ட இல்லை, அது வந்துட்டு ஃபங்க்ஷனே இல்லை அப்படிங்கிறது. ஸோ இட் வாஸ் ரைட், பிகாஸ் ஆட் டு டூக்கு வந்து நம்ம அப்படி ஒரு ஃபங்க்ஷனே எழுதலாம். ஸோ ஃபங்க்ஷன் எழுதுறது உங்களுக்கு தெரியும், அதில் 2 விதம் இருக்குது, ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ நான் இப்போ எழுதுகிறேன், ஃபங்க்ஷன் ஆட் டு டூ. சரியா? அவ்வளோதான். ஸோ ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த எரர் சப்ரஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஆடை கிளிக் பண்ணுறேன், அந்த எரர் வரல. ஏன்னா ஆட் டு டூ இப்போ இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுது. பட் எந்த ஒரு அவுட்புட் டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஏன் இல்லை? இதுக்குள்ளாடி தான் நான் எதுவுமே எழுதலையே. ஓகே? ஸோ செட்டப் இஸ் ரைட். ஆட் டு டூ ஃபங்க்ஷன் இருக்குது, ட்ரிகர் பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷன் வந்து இதை கால் பண்ணுது.
பட் அதுக்குள்ளாடி எதுவுமே இல்லை. பட் நான் இப்போ இதில் கிளிக் பண்ணேன்னா, ஸோ கிளிக் பண்ணேன் இந்த சென்ஸ் கன்சோல் போட்டேன்னா ஹலோ அப்படின்னு நான் டைப் பண்ணியாச்சு அப்படின்னா இதை மறந்துடுங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நான் ஆடை கிளிக் பண்ணும்போது ஹலோ 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 எத்தனை வாட்டி நான் ஆடை கிளிக் பண்ணுறேன்னா அத்தனை வாட்டி ஹலோ. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா என்னோடய முதல் பர்பஸ் என்னது, அந்த ஆடை கிளிக் பண்ணும்போது ஒரு சம்பவம் நடக்கணும். சரி, அந்த ஆடை கிளிக் பண்ணும்போது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். சரியா? ஸோ இப்போ அடுத்தது இந்த ஆடை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும், அதுதான் இது. அந்த யூசர் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே என்ன டைப் பண்ணியிருக்காரோ அதை வந்துட்டு நம்ம டோம்லேருந்து எடுக்கணும். டோமுங்கிறது வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், அதாவது இந்த HTMLலேருந்து. அகெயின் நம்ம Node.js கிளாஸுக்கு போயிடுவோம். அந்த டைமில் வந்துட்டு டோம் மேனிப்புலேஷன் நமக்கு பெருசாக நம்ம போகிற ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ளோவில் கிடையாது. சரியா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாஸ்கிரிப்ட், இப்போ நம்ம சமையலில் வந்துட்டு பல விதமான சமையல் பண்ணலாம். ஒருத்தவங்க வந்துட்டு வீட்டில் உள்ள சமையல் பண்ணலாம், ஒருத்தவங்க வந்துட்டு மேபி அவங்க சித்த வைத்தியத்தில் கஷாயம்லாம் காய்க்கலாம், அதுவும் ஒரு சமையல் தான். சரியா? மேபி இப்போ இந்த டோமில் நம்ம பண்ணுறது சித்த வைத்தியத்தில் கஷாயம்லாம் சமைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நான் இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறதில்ல, ஏன்னா நான் வந்துட்டு வீட்டில் பண்ணக்கூடிய சமையலாகும். புரியுதா? ஸோ டோம் மேனிப்புலேஷன் வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக நீங்கள் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். டோமில் இருந்து எப்படி ஒவ்வொன்றும் அக்சஸ் பண்ணுறது, டோமில் ஒரு விஷயத்தை எப்படி மாற்றுறது, ஓகேவா? இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம வந்துட்டு அதை ரொம்ப டீப்பாக போகல டோம் மேனிப்புலேஷனை பற்றி. டோம்லேருந்து எப்படி எடுக்கணும் அது இதெல்லாம் எது உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு வந்துட்டு டோம் மேனிப்புலேஷன் தேவையோ அது மட்டும் தான் பார்த்துருக்கோம். பட் அது படிக்கவே வேண்டாமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இன்னும் அதுலேயும் தெளிவு இருக்கணும். ஸோ டோம் மேனிப்புலேஷனில் ஜாவாஸ்கிரிப்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, என்ன ஏதுங்கிறது வந்துட்டு நீங்கள் படிக்கணும். சரியா? பட் ஒரு Node.js டெவலப்பராக நீங்கள் போகும்போது இந்த ஒரு கோடை நீங்கள் எழுத வேண்டிய தேவை வராது. புரியுதா? ஏன்னா பேக்கெண்ட் Node.jsன்னு நம்ம படிக்கும்போது ஆக்சுவலி பேக்கெண்டு போயிடுவோம். அங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு டோமெல்லாம் அக்சஸ் பண்ண முடியாது. தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளோவில் ஜாவாஸ்கிரிப்ட் போகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, பட் இது ஜாவாஸ்கிரிப்ட் தான், ஆனால் ஃப்ரண்ட் எண்டில் டோம் அக்சஸ் பண்ணுறதுக்கான ஜாவாஸ்கிரிப்ட். சரியா? அண்ட் மேபி நம்ம Node.js போனாலும் இப்போ நம்ம வந்துட்டு கோராக ஃப்ரண்ட் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு தான் போயிட்டுருக்கோம். ஸோ தேட்ஸ் வை இங்கே டோம் மேனிப்புலேஷன் தேவைப்படுது. ஸோ இதை வந்துட்டு பிரித்து வச்சுக்கோங்க. ஜாவாஸ்கிரிப்டில் நிறைய இருக்குது. அதில் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் டாட்னு வரக்கூடியது எல்லாமே என்னது, ஆக்சுவலி டோம் HTML உள்ள சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு, இல்லை HTML ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு, இல்லை HTMLலேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயம். அதுதான் ஜென்ரலாக டோம் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ வந்துட்டு டோமில் இருந்து இவங்க என்ன டைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான கோடு நம்ம இதை நிறைய வாட்டி பார்த்துட்டோம். பட் ஸ்டில் எஸ், டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய கெட் எலமெண்ட் பை ஐடி, அதில் ஆட் டு டூங்கிற கெட் எலமெண்ட். ஸோ இது மாதிரி ஐடி வச்சு மட்டும்தான் எடுக்க முடியுமான்னு கிடையாது. நிறைய பேர் படிச்சுட்டு வந்திருந்தீங்க. டோமில் இருந்து ஒரு எலமெண்ட் அக்சஸ் பண்ண கெட் எலமெண்ட் பை ஐடி மட்டும் இல்லை, கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம், கெட் எலமெண்ட் பை டேக் நேம், query செலக்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போதைக்கு நம்ம அதே கெட் எலமெண்ட் பை ஐடி ஆட் டு டூ அப்படிங்கிறத வச்சு போகிறோம். இது தெளிவாக நம்ம முதல் ஒரு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னங்கிறத நான் டீப்பாக போகலை. ஓகே, ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் என்ன டைப் பண்ணியிருக்காங்க, யூசர் இதில் என்ன டைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து டு டூ அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். அப்புறமா அதை கன்சோல் பண்ணுறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் see the output. ஹாய் அப்படின்னு கொடுத்துட்டு ஆட் கொடுக்கும்போது நான் முதல்ல போட்டிருந்த ஹலோ, அதாவது ஸ்டாட்டிக்காக நான் இங்கே எழுதியிருக்கேன் ஹலோவும் டிஸ்பிளே ஆகிடுச்சு. டு டூவில் நான் டைப் பண்ணியிருந்தது, யூசர் டைப் பண்ணியிருந்ததை எடுத்து கன்சோல் பண்ணிட்டோம். அதில் ஹாய் வந்திருக்கு. ஸோ மை நேம் இஸ் வினேஷ் அப்படிங்கிற ஒரு இது டைப் பண்ணிவிட்டு இப்போ ஆட் கொடுத்தா மை நேம் இஸ் வினேஷ்னு வந்துருச்சு. மேபி ஐ கேன் ரிமூவ் திஸ் ஹலோ. பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். 1 கொடுத்து ஆட் கொடுத்தா 1 வந்துடுச்சு. 2 கொடுத்து ஆட் பண்ணால் கன்சோலில் 2 வந்துடுச்சு. 3 கொடுத்து ஆட் பண்ணால் கன்சோலில் 3 வந்துடுச்சு. ஓகே, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான பட்டனை கிளிக் பண்ணினால் அதை இது மூலமாக அச்சீவ் பண்ணிட்டேன். ரைட்டா? பட்டனை கிளிக் பண்ணினால் அப்படிங்கிற இது மூலமாக அச்சீவ் பண்ணிட்டு, கிளிக் பண்ணினால் அதில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஜாவாஸ்கிரிப்ட் தன்னுடைய மெமரிக்கோ இல்லை ஜாவாஸ்கிரிப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த லைன் மூலமாக, சரி, இந்த லைன் மூலமாக ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு வேரியபிளில் இங்கே டைப் பண்ணியிருந்தேன் என்னவோ அதை அசைன் பண்ணிட்டோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டுக்கு டு டூங்கிற வேரியபிளில் அது இருக்குது.
டூடுங்கிற வேரியபிளில் ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு கரெக்டாக அது கிடச்சிருக்காங்கிறத console.log போட்டு ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. டூடுவை வந்து சொல்லிட்டோம், டே ஜாவாஸ்கிரிப்ட் டூடுங்கிற ஒரு வேரியபிளில் இதில் இருக்க வேல்யூ எடுத்து போட்டுக்கடா அப்படிங்கிற சொன்ன மட்டும் இல்லாமல் ஜாவாஸ்கிரிப்ட் கரெக்டாக அதை மனசில் வச்சுக்குதா. ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறோம், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் அப்படிங்கிற ஒரு லெட்டர் பார்த்து இதுதான் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்று அப்படின்னு அந்த பிள்ளை சொல்கிற மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்ட சரியா இதை வந்துட்டு அசைன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கிட்ட கேட்குறோம். console.logங்கிறது வந்துட்டு மோஸ்ட்டாக எதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம், டீபக்கிங் பர்பஸ். நம்ம சொன்ன விஷயம் இல்லை நம்ம போகிற விஷயத்தில் அது கரெக்டாக புரிஞ்சிருக்கிறா ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான். சரியா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்டை சொன்னோம், ஜாவாஸ்கிரிப்ட் கரெக்டாக வச்சுருக்கான்னு இந்த console.log to-do வச்சுட்டு வெரிஃபை பண்ணிட்டோம். நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிளியராக முடிஞ்சிடுச்சு. இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? ரைட், கூல். ஸோ அடுத்த ஸ்டெப்பு போவோம். பாருங்கள், ஆன் கிளிக் நிறைய வாட்டி போட்டுட்டோம், அந்த ஆன் கிளிக்கை தூக்கிடும். என்ன ஒரு வழி இருக்குது, ஜாவாஸ்கிரிப்ட் வழியில். சரியா? ஸோ பாருங்கள், இதை 2 விதமாக நம்ம பிரிக்கணும். இங்கே இது வந்துட்டு இப்போ இதில் எழுதியிருக்கிறதுலாம் ஃபங்க்ஷன்ஸ். இனி நான் இதில் கீழே இன்னொரு ஃபங்க்ஷன் கூட எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் மேபி டெஸ்ட். சரியா? ஸோ இதில் நீங்கள் இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு இருக்க உள்ளாடி இருக்க கோடெல்லாம் சும்மா பேஜ் லோட் ஆனவொன்னே எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா அது வந்துட்டு ஒரு குளோபல் ஸ்கோப்பில் இல்லை, அது வந்துட்டு எங்கே இருக்குது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளாடி wrap பண்ண வச்சுருக்கோம். ஸோ அது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா அதை ட்ரிகர் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே முதல்ல ஆன் கிளிக் எழுதியிருந்தோம், அப்போ அதை ட்ரிகர் பண்ணப்போ இதுக்குள்ளாடி இருந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். பட் ஜென்ரலாக இதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய கோடு வந்துட்டு முதல்ல எக்ஸிக்யூட் ஆகாது. பட் தேர் ஆர் ஃபியூ திங்ஸ், சரி, சில விஷயங்கள் இருக்குது, அது ஜாவாஸ்கிரிப்டில் அந்த பேஜ் லோட் ஆன உடனே எக்ஸிக்யூட் ஆகணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் console.log my to do app ஜாவா எப்படி எக்ஸிக்யூட் ஆகணும், முதல்ல எக்ஸிக்யூட் ஆகணும் அண்ட் ஒரே ஒர்க்காக தான் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த console.log my to do app அப்படிங்கிறது வந்துட்டு நான் குளோபல் ஸ்கோப்பில் தான் வச்சுருக்கேன். இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளாடி, இது மட்டும் குளோபலாக எழுதியிருக்கேன், எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாடியும் wrapலாம் பண்ணலை. ஸோ பேஜ் லோட் ஆனோன்னா அது பாட்டுக்கு இது எக்ஸிக்யூட் ஆகிடும். பாருங்கள், my to do app வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே ஆடை கிளிக் பண்ணாலாம் அது வந்துட்டுலாம் ஒர்க் ஆகாது. சரி, இதை கன்சோலை தூக்கி விட்டேன்னா இருக்குல்ல, ஏன் வரல, கன்சோல் ஒர்க் ஆகலை, ஆன் கிளிக் எடுத்து விட்டேன், சாரி. சரியா? ஓகே, பட் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த console.log my to do app இது வந்துட்டு குளோபலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எந்த ஃபங்க்ஷன்லேயுமே இல்லை, அது வந்துட்டு குளோபலில் எழுதியிருக்கோம் அண்ட் அது ஒரே ஒரு வாட்டி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளாடி எழுதியிருக்கிறது நம்ம எத்தனை வாட்டி அந்த ஃபங்க்ஷன்ஸை கூப்பிட்றோமோ அத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். அதை ட்ரிகர் பண்ணாமல் அது எக்ஸிக்யூட்டே ஆகாது. அது சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு கோட் பிளாக் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இவ்வளோ ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ குளோபல் ஸ்கோப்பில் நம்ம இன்னொரு விஷயம் எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோன்னு பாருங்கள், டாக்குமெண்ட் டாட் பாருங்கள், இது இப்போ கொரி செலக்டர் வச்சு இதை சஜஸ்ட் பண்ணுது. என்ன சஜஸ்ட் பண்ணால் கொரி செலக்டர் வச்சு பட்டன். ஸோ அதை வச்சு போவோம். இங்கே ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குது. ஸோ பட்டன், இந்த கோட் இஸ் ஃபைன். ஸோ என்ன எழுதியிருக்குன்னா, டாக்குமெண்ட்டில் இருந்து நீங்கள் எப்படி கெட் எலமெண்ட் பை ஐடி வச்சு ஒரு எலமெண்ட் அக்சஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி சொன்னேன். நிறைய இது இருக்குது, என்ன இருக்குது, நிறைய வேஸ் டு அக்சஸ் த டோம் இந்த எலமெண்ட்ஸ், சாரி எலமெண்ட்ஸ் இந்த டோம். ஸோ அதாவது நான் முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு ரூமுக்குள்ளாடி நமக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா சிலப்போ அவங்க பேரை வச்சு கூப்பிடுவோம், சிலப்போ வந்துட்டு பச்சை சட்டை மஞ்சள் சட்டைன்னு கூப்பிடுவோம், சிலப்போ வந்துட்டு மேபி பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதா இருக்கும், பட் ஆள் தெரியலன்னா டே கட்டையாக இருக்க பையன், நெட்டையாக இருக்க பையன் அந்த மாதிரி கூப்பிடுவோம், இல்லை குண்டாக இருக்க பையன், ஒல்லியாக இருக்க பையன். ஸோ இந்த மாதிரி பல விதத்துலேயும் ஒரு ஆளை தெரியல, ஆனால் ஒரு ரூமில் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு என்னது நம்ம இந்த மாதிரி கூப்பிடுவோம். கரெக்டாக, பச்சை சட்டை மஞ்சள் சட்டை. இதே மாதிரி தான் டோமில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஸோ அதில் ஒன்று கெட் எலமெண்ட் பை ஐடி, அதில் இன்னொன்று வந்துட்டு கொரி செலக்டர். ஸோ இங்கேயும் கெட் எலமெண்ட் பை ஐடி நீங்கள் யூஸ் பண்ணலாம், இங்கே வந்துட்டு கொரி செலக்டர் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு அது அவுட்புட் தர விதம், அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிற சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கலாம், அதுக்கேற்றப்ப நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆஸ் ஏஐ சஜஸ்டட் கொரி செலக்டர், ஐ கோ வித் கொரி செலக்டர். ஸோ இவ்வளவு தான் அங்கேயும் எழுதியிருக்கோம். இது வந்துட்டு இது இவ்வளோ டோமில் பச்சை சட்டை அப்படின்னு கூப்பிட்டது. அதே மாதிரி இங்கே டே மஞ்சள் சட்டை அப்படின்னு கூப்பிட்டது. அதுக்கு மேலே இருக்கிறது பாருங்கள், இங்கே அதில் இருக்கக்கூடிய வேல்யூவை எடுத்தோம். பட் இங்கே வேறு ஒரு விஷயம் பண்ணுறோம், ஆட் ஈவென்ட் லிசனாக. ஸோ இப்போ நம்ம இதில் புதுசாக படிக்கிறது நிறைய பேர் இதை கம் அக்ராஸ் பண்ணியிருப்பீங்க.
என்ன பண்ணும்போது நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணும்போது ஸோ டோமில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டில் ஒரு ஈவெண்ட் லிசனரை அசைன் பண்ணுறோம். ஓகே, அங்கே ஆன் கிளிக் அப்படின்னு போட்டதுக்கு பதிலாக ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக அதை செட் பண்ணுறோம் அதுக்குள்ளாடி. அதுதான் வித்தியாசம். சரி, அங்கே வந்துட்டு HTML டேரெக்டாக எழுதிட்டோம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக அந்த ஈவெண்ட் லிசனர் செட் பண்ணுறோம். அதுக்கான ஃபங்க்ஷன் ஆட் ஈவெண்ட் லிசனர். அந்த ஃபங்க்ஷன் 2 பேராமீட்டரை என்ன பண்ணோம், யூஸ் பண்ணிக்கோ. 2 பேராமீட்டர் இருக்குது. ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இங்கே வந்துட்டு ப்ராப்பர்ட்டி, அதுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் நம்ம போடலை, இப்படிலாம் போடலை, ரைட்டா? பட் ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படிங்கிறது இந்த எலமெண்ட்டோட ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் 2 பேராமீட்டர். என்ன ஈவெண்ட்டை லிசன் பண்ணணும், கிளிக்கு, அது அந்த ஈவெண்ட் நடந்துச்சுன்னா நான் எந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ ஆட் டு நான் இங்கே பாஸ் பண்ணலாம், ஏன்னா நம்ம இப்படி எழுதியிருக்கிறோம், கரெக்டாக? இது ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனோ காணும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இதில் வேர் டு அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு அந்த மாதிரி எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் நான் பேசிக்காக சொல்லி தந்தது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வேரியபிள் அசைன் பண்ணாமல் இப்படி எழுதியிருக்கிறதுனால உங்களுக்கு அதை மேலேயே அக்சஸ் பண்ணிக்கலாம். இது தெரியும் தானே? எஸ். ஸோ ஓகே, ஸோ சிம்பிள். ஆன் கிளிக்குன்னு எங்கே போட்டோம், HTMLயில் டேரெக்டாக எழுதுனதுக்கு பதிலாக இப்போ அந்த டோம் எலமெண்ட்டை ஜாவா ஸ்கிரிப்டில் அக்சஸ் பண்ணி அதில் ஈவெண்ட் லிசனரை ஆட் பண்ணி கிளிக் அப்படிங்கிற ஈவெண்ட்டில் ஆட் டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் பாருங்கள், நான் இதை வந்துட்டு எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாடியும் போடலை. இதை வந்துட்டு நான் எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாடியும் போடலை. இது மறுபடியும் எங்கே தான் இருக்குது, குளோபல் ஸ்கோப்புக்குள்ளாடி தான் இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நான் இதை வந்துட்டு மறுபடியும் ட்ரிகர்லாம் பண்ண வேண்டாம். பேஜ் லோட் ஆகும்போது எப்படி console.log my to do app அப்படிங்கிறது வந்துச்சோ அதே மாதிரி இந்த லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஆனால் இது எக்ஸிக்யூட் ஆச்சான்னு நமக்கு தெரியாது. ஓகே, அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது எனக்கு தெரியலை. பட் இந்த கோட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கு அர்த்தம் அது ப்ரூவ் பண்ணலாம். எப்படி ப்ரூவ் பண்ணலான்னா, இது ஒரே ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, அதனால தான் நீங்கள் மறுபடியும் கிளிக் மேலே இருந்த கிளிக் லிசனரை தான் நான் தூக்கி விட்டேனே, ரைட்டு தானே? அந்த கிளிக் லிசனர் நான் தூக்கி விட்டேன். பட் இப்போவும் உங்களுக்கு கிளிக் ஒர்க் ஆகும். ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக பேஜ் லோட் ஆனோடனே குளோபல் ஸ்கோப்பில், குளோபலாக ஃபங்க்ஷனுக்குள்ளாடி இல்லை, அதை குளோபலாக வச்சு என்ன பண்ணிட்டேன், இதை வந்து செட் பண்ணிட்டேன். இப்படி வந்துட்டு இந்த ஆட் டுவை நீ கால் பண்ண அப்படின்னு ஜாவா ஸ்கிரிப்டை சொல்லிட்டேன். ஜாவா ஸ்கிரிப்ட் அதை சொன்னதை கேட்குதான்னு பார்ப்போமா? பேஜ் லோட் ஆச்சு. இப்போ வந்துட்டு அந்த ஈவெண்ட் லிசன் செட் ஆகிடுச்சு. ஸோ வினேஷ்னு கூப்பிட்டுட்டு ஆடு கொடுக்கும்போது எஸ் வருது. கணேஷ்னு சொல்லிட்டு ஆடு கொடுக்கும்போது கணேஷ் வருது. ஓகே, ஃபைன். அப்போ ஆன் கிளிக்கில் கொடுத்தோம். இப்போ வந்துட்டு என்ன கொடுத்துருக்குறோம், ஈவெண்ட் லிசனராக ஆட் பண்ணிடு, ரைட்டா? தெளிவாக புரிஞ்சுதா? சாரி கைஸ். ஓகே ஓகே, கூல். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், அடுத்த ப்ரோக்ராம், அதாவது நம்ம யோசித்த முதல் ஸ்டெப்பை பண்ணிட்டோம். அஸ் எ ப்ரோக்ராமர் எனக்கு லிசன் பண்ணிட்டுருக்கணும். லிசன் பண்ணிவிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி அதில் இருக்கக்கூடிய வேல்யூ முதல்ல ஜாவா ஸ்கிரிப்டோட மெமரிக்கு போகணும். அது இந்த டு டூவில் வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த யூஎல் மறந்துடுங்க. இதில் வந்துட்டு ஆல்ரெடி டேட்டாஸ் இருக்காது, இந்த மாதிரி பிளாங்காக தான் இருக்கும், ரைட்டா? இந்த மாதிரி பிளாங்காக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நான் ஒவ்வொன்றா எடுத்து கிளிக் பண்ணும்போது அந்த டு டூ வேல்யூவை இங்கே எடுத்துகிட்டு முதல்ல என்ன பண்ணணும், மெமரியில் எடுத்துகிட்டு அங்கே இருந்து அந்த டு டூ வேல்யூவை ரிமூவ் பண்ணணும். அதாவது நான் இப்போது அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். வினேஷ் ஆடு கொடுத்தாச்சுன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் மெமரிக்கு அது போனோம், இங்கேருந்து அது ரிமூவ் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப். அது எப்படி பண்ணலாம், வெரி சிம்பிள். வேல்யூ எடுத்துட்டிங்களா, அடுத்து இதே கோடு அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை எம்டி ஆக்குங்க. சரியா? ஓகே, ஸோ வெரி சிம்பிள். ஸோ பாருங்கள், இப்போ அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள். வினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன், ஆடு கொடுக்குறேன், ஜாவா ஸ்கிரிப்ட் மெமரிக்கு வந்துச்சு, அப்புறம் இதில் இருந்து ரிமூவ் ஆகிடுச்சு. வெரி கிளியர், சரியா? அதாவது வெற்றிகரமாக ரெண்டாவது ஸ்டெப்பு நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. இதில் யாருக்காவது டவுட் இருக்குது? இது கிளியராக புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் மெமரியில் அது இருக்குது, அதை கன்சோலில் மட்டும் போட்டு வச்சு பிரயோஜனம் இல்லை. இதுக்கு உள்ளாடி ஒரு எல்லையா இந்த மாதிரி இப்போ நான் டைப் பண்ணது வினேஷ்னா வினேஷ் இப்படின்னு சொல்லிட்டு வந்து அவுட்புட்டு எனக்கு இப்படி இருக்கணும். ஸோ இங்கே நான் வினேஷ்னு டைப் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தப்போ இங்கேருந்து போனது மட்டும் இல்லை, அது இங்கேயும் வந்து ஆட் ஆகிருக்கும், ரைட்டா? ஸோ இந்த ஆட் ஆகிருக்குங்கிறது என்னது, வேறு ஒன்றும் இல்லை,
டோமுக்குள்ளாடி இந்த யூஎல் அப்படிங்கிற எலமெண்ட்டுக்குள்ளாடி இந்த எல்லையை நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் பண்ணுறேன். இது எனக்கு இது வரைக்கும் பண்ண தெரியாது. எனக்கு 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. உண்மையிலே எனக்கு மறந்தும் போச்சு. சரியா? ஸோ படிப்போம். அடுத்து எப்படி படிக்கலாம்? நேராக எங்கே போங்க, கூகுளுக்கு போங்க. ஹவு டு ஆட் டைனமிக்கலி அண்ட் எல்ஐ இன்டு யூஎல் யூஸிங் ஜேகுரிக்கெலாம் போயிடக்கூடாது. அதனால் எப்போவுமே கோர் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அது பாட்டுக்கு நிறைய இடத்துல உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். அதில் எது புரியுதுன்னு பாருங்கள். சரியா? பாருங்கள், நான் கோர்ஸில் வந்துட்டு எல்லாமே சொல்லிலாம் தர முடியாது. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் தான் படிக்க முடியும். சரியா? ஸோ எப்படி போகணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது முழுசாக நீங்கள் இவ்வளோ நாளாக இவ்வளோ ஒரு 3-4 ப்ராஜெக்ட் யூடியூப் டியூட்டர்லேயே பார்த்து போட்டுட்டீங்க. அது மாதிரி ஒரு ஃப்ளோ போகணும். அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா நமக்கு என்ன ஸ்டெப்பு வேணும். இப்போ நான் யோசித்தேன், எல்லாமே நான் சத்தமாக தான் யோசித்தேன். எனக்கு என்ன வேணும், அடுத்த ஸ்டெப்பு என்ன, இதை நீங்களே யோசித்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஜாவாஸ்கிரிப்டில் இது பண்ணுறது எப்படிங்கிறது வந்துட்டு யூடியூப்டையோ சாட்ஜிபிடிகிட்டையோ கேட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரொசீட் பண்ணணும். புரியுதா? அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ப்ரோக்ராமர் ஆக முடியும். ஸோ ஓகே, இங்கே என்ன தந்திருக்காங்கன்னு பார்ப்போம். சக்க 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 சக்க. ஓகே, இது வந்துட்டு சைன் இன்லாம் கேட்குது. வேண்டாப்பா, நீ அங்கே இருந்துக்கோ. இங்கே என்ன பண்ணுறாங்க, ஓகே. ஸோ இவ்வளோ தான், இந்த கோடு தான் நமக்கு வேணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சரியா? என்னோடய இதுக்கு வந்துடுவோம். கோடு எனக்கு கிடச்சிருச்சு. இந்த கோட் பிளாக்கை எக்ஸிக்யூட். ஸோ இப்படி தான் நானும் காப்பி பண்ணி போடுறேன். பட் வந்துட்டு இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்துட்டு புரிஞ்சு போடணும். பாருங்கள், ஃபஸ்ட் லைன் என்ன சொல்லுது அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் எல்ஐ. சரியா? ஸோ கோடு கிடச்சின்னு காப்பி பண்ணி போட்டால் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அது கிடையாது. ஏன்னா இந்த ஸ்டெப்பு நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுது, இது வந்துட்டு லைட்டாக ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் லைட்டாக இருந்தாலே நமக்கு இது புரிஞ்சிடும். என்ன பண்ணியிருக்காங்க, வேர் எல்ஐ ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட். இல்லை இது யூஎல் க்ரியேட் பண்ணலாம். சரி, ஓகே, கரெக்டாக தான், நான் வேறு மாதிரி யோசிச்சிட்டேன். ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க, டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் எல்ஐ. ஓகே, மற்ற ரெண்டையும் விட்டுடுவோம். ஸோ கன்சோலில் இந்த எல்ஐயில் என்ன தான் இருக்குது, காப்பி பண்ணி போட்டதோடு முடியாமல் காப்பி பண்ணதில் என்ன இருக்குங்கிறத புரியணும். அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்து ஸ்டெப்புக்கு போக முடியும். சரியா? ஸோ அதை தான் நான் இப்போ புரிய ட்ரை பண்ணுறேன். சாட்ஜிபிட்டிலேருந்து காப்பி பண்ணி போடுங்க, தப்பில்லை. அதே மாதிரி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோலேருந்து காப்பி பண்ணி போடுங்க, தப்பில்லை. பட் அதில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி படிங்க. ரைட்? ஸோ இப்போ பாருங்கள், பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன், வினேஷ் கொடுத்துட்டேன், ஆடு கொடுத்துட்டேன். ஸோ என்ன ஆயிருக்கு, என்னோடய இந்த ஒரு லைனுக்கான அவுட்புட்டு ஹெச்டிஎம்எல்ல நம்ம எல்ஐ போட்டோம். நம்ம இங்கே என்ன பண்ணியிருப்போம், ஜென்ரலாக நம்ம இங்கே என்ன பண்ணியிருப்போம், இந்த வினேஷ் வேணும்னா முதல்ல எல்ஐ இப்படி ஒரு டேகை போட்டிருப்போம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இங்கே நடந்திருக்கு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருப்போம், இதுக்கு உள்ளாடி வினேஷன் டைப் பண்ணியிருப்போம். ஸோ எப்படி நம்ம ஒரு மேனுவலாக இந்த எல்ஐ அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை இதுக்கு உள்ளாடி க்ரியேட் பண்ணோமோ அதே இதை ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு க்ரியேட் பண்ண தொடங்குறோம். அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சக்ஸஸ். ஓகே, செகண்ட் ஸ்டெப்பு அப் அண்ட் சைல்டு அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு உள்ளாடி என்ன பண்ணுறோம், டாக்குமெண்ட் டாட் கிரியேட் டெக்ஸ்ட் நோடு. சரியா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன கிளியராக போவோமே, இன்னும் கிளியராக போவோம். டு டூ டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். எல்லையை க்ரியேட் பண்ணிட்டேன். இனி என்ன க்ரியேட் பண்ணோம், இந்த எல்லையை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ எல்லை க்ரியேட் பண்ணிட்டேன். சரியா? அதுக்குள்ளாடி எனக்கு இனி இந்த பேர், இது ஒரு டெக்ஸ்ட்டு. சரியா? இந்த டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும், அதை இதுக்குள்ளாடி போடணும். சரி, அதை தான் நம்ம இங்கே ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ பாருங்கள், முதல்ல எல்லை எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணேன். அடுத்து க்ரியேட் டெக்ஸ்ட் நோடு, ஒரு டெக்ஸ்ட் நோடு க்ரியேட் பண்ணுறேன். அதில் பேர் வந்துட்டு என்னவாக இருக்க போகுது, வினேஷ். ஸோ இப்போ கன்சோல் டாட் லாக் எல்லை அதில் இருக்கட்டு, கன்சோல் டாட் லாக் டு டூ டெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதில் நான் ஆடை கிளிக் பண்ணும்போது எல்ஐ அப்படிங்கிற எலமெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு, வினேஷ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் நோடு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போதான் மெதுவாக கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். எப்படி நம்ம வந்துட்டு HTML எழுதணுமோ அதே மாதிரி போகணும். இனி இந்த வினேஷ் எங்கே கொண்டு போடணும், இந்த எல்லைக்கு உள்ளாடி போடணும். ரைட்டா இல்லையா? கரெக்டு தானா? புரியுதா? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். எனக்கு இப்போ இந்த டு டூ டெக்ஸ்ட்டை எதுக்குள்ளாடி கொண்டு வரணும்,
இந்த எல்லைக்குள்ளாடி கொண்டு வரணும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கீழே எழுதியிருக்கிறது ஒரே அடியாக முடிச்சுட்டாங்க. நான் அதை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வழியில் எப்படி போனோம்? எல்ஐ டாட் எல்லைங்கிறது என்னது? இந்த எல்ஐ ஓப்பன் எல்ஐ க்ளோஸ் எல்ஐ அந்த டேக் அதுக்கு உள்ளாடி அப்பண்ட் சைல்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சரியா? அதுக்குள்ளாடி நான் க்ரியேட் பண்ண இந்த டு டூ டெக்ஸ்ட்டுங்கிற என்னோட பேரை அப்பன் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம்? ஸோ இதை வந்துட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி பார்க்க முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். பண்ணால் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பண்ண முடியும், கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ console.log x போட்டோன்னா இப்போ அவுட்புட் பாருங்கள். ஐ டைப் சம்திங் ஆட். ஸோ அது அப்படி வரல, அப்பன் சைல்டு அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணலை. சரியா? ஸோ அதை எனக்கு ப்ரூவ் பண்ண முடியல, பட் எஸ். ஸோ எல்லையில் வந்துட்டு அதை அப்பன் பண்ணிவிட்டு, இல்லையே எல்லையை கன்சோல் போட்டால் வரணுமே. வெயிட் ஓகே, எல்லைக்கு உள்ளாடி நம்ம இந்த டூ டெக்ஸ்ட்டு போட்டிருக்கோம். ஸோ அகைன் எல்லையை போட்டால் அந்த மாதிரி வரணும். பார்ப்போம். EINESH கொடுத்தேன், ஆடு கொடுத்தேன். எஸ், ஓகே, அதுலேயும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது வந்துட்டு நம்ம அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்லாம் வச்சு வரோன்னு ஒரு விஷயம் படித்தோம்ல. முதல்ல நான் வினேஷை புஷ் பண்ணலைனாலும் ரெண்டாவது நான் வினேஷை புஷ் பண்ணனால அது ரெஃபரன்ஸில் இருக்கிறதுனால அங்கேயுமே சேஞ்ச் ஆகிருக்கு. நான் சொல்கிறது புரியுதா? ஸோ ஆக்சுவலி இங்கே எல்லை மட்டும் தான் க்ரியேட் ஆச்சு. முதல்ல நம்ம பார்த்தப்போ எல்லை மட்டும் தான் இருந்துச்சு. அடுத்து வினேஷை க்ரியேட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணுறோம்? அதுக்கப்புறமா தான் அந்த எல்லையில் இது அப்பன் பண்ணுறோம். பட் அது ரெண்டுமே ஒரே ரெஃபரன்ஸ்னால இங்கேயும் அது சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, எப்படி ஆப்ஜெக்டில் இல்லை அறையில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், ரெஃபரன்ஸ் அந்த விஷயம் தான் இங்கே வந்துட்டு ஒர்க் ஆகுது. பட் நம்ம நினச்ச மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அது இங்கே வந்துடுச்சு. சரியா? அண்ட் இனி ஃபைனல் ஸ்டெப் என்னது? எப்படி வினேஷுங்கிற டேக் நேமை க்ரியேட் பண்ணி எல்லையில் வந்துட்டு அப்பன் பண்ணமோ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்? நம்ம யூஎல்ல அப்பண்ட் சைல்டு என்னது? இந்த எல்லையில் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை இவ்வளோத்தையுமே டேரெக்டாக நம்ம எங்கே பண்ண போகிறோம்? எதுக்குள்ளாடி அப்பன் பண்ண போகிறோம்? அந்த யூஎலுக்குள்ளாடி அப்பன் பண்ண போகிறோம். சரிதானா? பட் இந்த யூஎல் எங்கேருந்து கிடச்சி? ஸோ இதை மறந்துடுங்க. ஸோ மேபி ப்ராபப்ளி இதில் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வேறு எல்லைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு டேகை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்னும் தெளிவாக புரிகிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அடுத்து இந்த டூ டெக்ஸ்ட் நோட் அப்படிங்கிறது வந்துட்டு இப்படி ஒரு டெக்ஸ்ட் நோட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம்? அந்த எல்ஐ டேகுக்கு உள்ளாடி வினேஷ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் நோட்டை க்ரியேட் பண்ணிருக்கு. இதுதான் இந்த 3 லைனில் நடந்திருக்கு. இந்த தெளிவு வேணும். கோடை காப்பி பண்ணி போடுறது தப்பு இல்லை, ஏன்னா நமக்கு தெரியாது. நம்ம ஒரு கட்டத்தில் காப்பி பண்ணி போட்டு தான் ஆகணும், ஏன்னா நம்ம எல்லாமே படிச்சுட்டு வரல, நமக்கு எல்லாமே தெரியாது. பட் அது என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியணும். இது புரியுதா? எஸ். ஸோ இனி என்ன பண்ணணும்னா இந்த யூஎலுக்கு உள்ளாடி என்ன பண்ணணும்? அப்பண்ட் சைல்டு எல்லை, அதாவது இதை வந்துட்டு அப்பன் பண்ணணும். ரைட்டா? ஸோ அதில் இந்த யூஎல் வந்துட்டு இது இப்போ எங்கேருந்து இந்த யூஎல் வந்திருக்குன்னு எனக்கு தெரியலை. யூஎல்ல என்ன இருக்குன்னு பார்ப்போமா? யூஎல்ங்கிற வேரியபிளே நம்ம டிக்ளேர் பண்ணலை, பட் யூஎல்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். எஸ், நம்ம காப்பி பண்ணி போட்ட கோடில் யூஎல்லே கிடையாது, அதனால தான் அது எரர் வருது. ஸோ இந்த யூஎல்லை நம்ம இப்போ ரெடி பண்ணுவோம். வேர் யூஎல்ங்கிறது என்னது? இந்த யூஎல் மேபி இதுக்கு வந்துட்டு நம்ம document.element ஐடி வச்சு போவோம். ஐடி ஈக்குவல் டு மை டு டூ லிஸ்ட் இல்லைனா டு டூ லிஸ்ட். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணலாம்? இதை ஈஸியாக அக்சஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த யூஎல்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, document டாட் கெட் எலிமெண்ட் டு டூ லிஸ்ட். சரியா? அப்போ இந்த யூஎல் இப்போ என்ன வந்துடும்? இங்கே பாருங்கள். இப்போ யூஎல் பாருங்கள். இப்போ யூஎல் என்ன இருக்குன்னு பாருங்கள். நம்ம இந்த டு டூ லிஸ்ட் வந்துடுச்சா? சரியா? ஸோ அந்த எலமெண்ட் அக்சஸ் பண்ணிட்டோம். அதுக்கு உள்ளாடி பழைய வினேஷ் வேண்டாம், அதை தூக்கி விட்டுடுறேன். ஓகே, இந்த யூஎல் எம்டியாக இருக்குது. அதுக்கு உள்ளாடி நான் என்ன பண்ணுறேன்? இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எல்லையை வந்துட்டு என்ன பண்ணுறேன்? அப்பன் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் டோம் மேனிபுலேஷன். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை எப்படி டோமுக்குள்ளாடி கொண்டு வந்தோங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்கும். சரி, இப்போ அவுட்புட் பாருங்கள். இதில் வந்து நான் எதுவுமே டைப் பண்ணலை, ஏன்னா நான் அதிலேருந்து வேல்யூ எடுக்கலை. அதுலேருந்து வேல்யூ எடுத்தாலும் நான் இப்போ ஸ்டாட்டிக்காக வினேஷன் தான் டூடு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வாட்டி ஆடு கிளிக் பண்ணும்போதும் ஒவ்வொரு வினேஷு எலமெண்ட் ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், டோமில் பாருங்கள், இந்த யூஎல் எதுவுமே இல்லை. நான் ஒவ்வொரு வாட்டி கிளிக் பண்ணும்போதும் அதில் வந்துட்டு ஒரு எல்ஐ டேக் வந்துட்டு ஆட் ஆகிட்டே இருக்குது. ஆடு. ஸோ இங்கே ஒன்று ஆட் ஆகிட்டுருக்கு, இங்கே வந்துகிட்டே இருக்குது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் கிளியர். ஸோ ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி யோசிப்பேங்கிற மெதுவாக தான் போயிருக்கேன். பட் இப்போ என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். வினேஷுங்கிற டெக்ஸ்ட் வேண்டாம்,
நான் என்ன டு டூ ஆட் பண்ணியிருக்கனோ, நான் யூசர் என்ன டைப் பண்ணியிருக்காங்களோ அது வேணும். அது எந்த வேரியபிளில் இருக்குது? நந்தனா சொல்லுங்கள், அது என்ன வேரியபிளில் வச்சுருக்கோம்? இந்த வினேஷை என்னவா மாற்றினா நமக்கு வந்துட்டு நம்ம டைப் பண்ணது உள்ளாடி போகும்? நந்தனா ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன். ம். ஸோ வினேஷுங்கிறது மாதிரி எனக்கு அப் அண்ட் ஆகிட்டே இருக்கக்கூடாது. யூசர் என்ன டைப் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம ஆல்ரெடி ஒரு வேரியபிள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் நமக்கு வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் நோடில் க்ரியேட் ஆகிட்டு இருக்கணும். ஸோ என்ன வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம்? டயானா, ரெஜின், சுபஜா, 4 பேரில் யாரோ ஒரு ஆள் சொல்லுங்கள். நந்தனா, சுபஜா, ரெஜின். ஆ எஸ், கரெக்ட். ஸோ ஏன்னா டூ டூங்கிற வேரியபிளில் தானே நம்ம என்ன யூசர் டைப் பண்ணியிருக்காங்கிறத வச்சுருக்கிறோம். ஸோ திஸ் குட் பி சம் டூ டூ. என்ன டூ டூ அவங்க டைப் பண்ணியிருக்காங்களோ அந்த டூ டூ வந்துட்டு இதில் வந்துடும் இப்போ. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், அவுட்புட் பாருங்கள். ஸோ வினேஷ் அப்படின்னு டைப் பண்ணி ஆட் கொடுத்தா வினேஷ் ஆட் ஆச்சு. கணேஷ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணால் கணேஷ் ஆட் ஆச்சு. ரமேஷ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணால் ரமேஷ் ஆட் ஆச்சு. ஸோ இவ்வளோ தெளிவாக புரிஞ்சுதா? ஸோ இது வந்துட்டு எப்படி, திஸ் இஸ் ஹவ் ஐ ப்ரொசீட். ஓகேவா? இதில் நிறைய விஷயங்கள் நம்ம படித்ததாக இருக்கலாம். டாட் போட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணுறது. ஸோ நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம், ஒவ்வொரு வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டாவது அக்சஸ் பண்ணியிருக்கோம், டோம்லேருந்து எடுத்துருக்கிறோம். இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அங்கங்கே படித்தது தான். கரெக்டாக? படிக்காதது எதுவுமே கிடையாது. பட் புதுசாக படிச்சுக்கிட்டது ஓகே. கிரியேட் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அப் அண்ட் சைல்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி புதுசாக படிச்சுக்கிட்டது. ஸோ அப் அண்ட் சைல்டில் இதோட விடாமல் அப் அண்ட் சைல்டுனா என்ன அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் டீப்பாக போகணும். வாட் இஸ் அப் அண்ட் சைல்டு இன் ஜாவாஸ்கிரிப்ட்? ஸோ மோஸ்ட்டாக W3 ஸ்கூல்ஸ் வந்திருக்கு, மோஸ்ட்ல டாக்ஸ் வந்திருக்கு. இதுக்குள்ளாடி போயிட்டு அப் அண்ட் சைல்டு அப்படிங்கிறது என்ன தெளிவாக நீங்கள் படிக்கணும். அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்த்து படிக்கணும். புரியுதா? இதுதான் படிக்கிற விதம். இது அவ்வளோத்தையும் எனக்கு இருந்து கிளாஸ் எடுக்க முடியாது. அப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கிளாஸ் போகும். புரியுதா? இதுதான் படிக்கிற, நான் இப்போ படிப்பிக்கலை, நான் படிக்கிற விதம் என்னங்கிறது, ஜாவாஸ்கிரிப்டாக அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத சொல்லிகிட்ருக்கேன். ரைட்டா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே ஆட் ஆகிடுச்சு. இனி வந்துட்டு பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகிடும்? போயிடும். கரெக்டாக? ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே, அது 2வது ஸ்டெப் வரும். இப்போ எனக்கு வந்துட்டு இதில் ஒரு டூ டூ வந்துட்டு டெலீட் பண்ணணும்னா என்ன பண்ணுறேன்? இப்போ வினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன், கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்துட்டு இதை என்ன பண்ணணும்? டெலீட் பண்ண ட்ரை பண்ணணும். சரியா? என்ன பண்ணணும்? டெலீட். அதாவது இது கூட ஒரு எக்ஸ் மார்க் வரணும். அந்த எக்ஸை கிளிக் பண்ணும்போது எனக்கு இது வந்துட்டு என்ன ஆகணும்? டெலீட் ஆகணும். கரெக்டாக? நான் சொல்கிறது புரிஞ்சுதா? எஸ். இப்போ எல்லாம் யூடியூப் ட்யூட்டர்லாம் வச்சு பார்த்து படிச்சிட்டிங்கல்ல, இனி தான் நீங்கள் வந்துட்டு முக்கியமான கட்டத்துக்கு வரீங்க. இதை வந்துட்டு நீங்கள் இப்போ எப்படி யூடியூப் ட்யூட்டரில் இது பண்ணுவீங்கன்னு தெரியாது. இதுக்கு வந்துட்டு சாலிடாக எப்படி பண்ணுங்கிறது கிடைக்காது. கிடைக்கலாம், கிடைக்காமலாம் இருக்கலாம். பட் நான் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் எப்படி யோசிச்சனோ அதே மாதிரி உங்களோட எக்யூப்மெண்ட் என்ன, அதை ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி பண்ணுறது, ஒவ்வொரு கோட் பிளாக் கிடைக்கும்போது அது அந்த எனக்கு உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணதை டெலீட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நாளைக்கு எனக்கு பண்ணிட்டோம். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ ஆட் நான் பண்ணிட்டேன். இதே ப்ராஜெக்ட் நீங்கள் எனக்கு பண்ணணும். சரியா? மேபி நான் இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். இது வரைக்கும் பண்ணிவிடுவீங்க. அடுத்த ஹோம்ஒர்க்கே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பாக டெலீட் கொண்டு வர்றது தான். புரியுதா? நாளைக்கு ஹோம்ஒர்க் அது பண்ணிவிட்டு வாங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்போ கேளுங்க. டவுட் இருக்கா? டவுட்டு இல்லை. So let me stop the recording.